ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு இந்த ஜும்ஆ உரையினை துவக்குகிறேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் அருளும் அவன் பேரன்பும் அவன் கருணையும் அவனை மட்டுமே வணங்கக்கூடிய முஃமின்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவர்களே, மாணவிகளே, ஜும்ஆவின் போது ஒருவர் மற்றவருடன் பேசக்கூடாது என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அப்படி ஒருவர் பேசினால் அல்லது ஒருவர் பேசுபவரை பேசாதே என்று சொன்னாலும் கூட இந்த ஜும்ஆவுக்கு கிடைக்கிற நன்மையை அவர் இழந்தவர் ஆவார். ஜும்ஆவுக்கு என்ற ஒரு நன்மை அல்லாஹ் வைத்திருப்பான் அல்லவா, அந்த ஜும்ஆவுடைய நன்மையை இழந்தவராக ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு யாரும் யாரோடும் பேசாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் நன்கு கவனிக்குமாறு அன்போடு ஆர்வமாக கேட்டுக்கொண்டு இந்த ஜும்ஆ உரையை துவக்குகிறேன். கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு தலைப்பு பெற்றோரின் சிறப்பு. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட சிறப்புகள் என்ன, அல்லாஹ்வின் தூதரால் சொல்லப்பட்ட சிறப்புகள் என்ன, நல்லவர்கள் தனது பெற்றோர்களை எப்படி பார்த்தார்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்களே அந்த வெற்றி பெற்றவர்கள் பெற்றோரை எப்படி பார்த்தார்கள் என்பதைத்தான் இன்றைய ஜும்ஆவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு என்று சொன்னால், உங்கள் வீடுகளிலிருந்து ஒவ்வொரு பெற்றோரும் என் பிள்ளை என்னிடத்தில் மரியாதையாக நடப்பதில்லை, யாரும் விதிவிலக்கில்லை என்று சொல்கிற அளவிற்கு என் பிள்ளை என்னிடத்தில் ரொம்ப கோபப்படுகிறான், அவனுக்கு தயவு செய்து ஆசிரியரை சொல்லுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு உங்களுடைய சேட்டைகள் அதிகமாக இருக்கிறது. சொல்ல போனால் சில நேரங்களில் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அவர்களுடைய அந்த பொறுமையை இழந்து உங்கள் மதரசாவுக்கு தானே அனுப்புகிறேன், நீங்கள் சொன்னது மாதிரி எதையும் செய்வதில்லை என்று உங்கள் மீது உள்ள கோபத்தை எங்கள் மீது காட்டுகிறார்கள். நீங்கள் செய்கிற அந்த தவறுக்காக ஆசிரியர்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் அடி வாங்க வேண்டியது, நீங்கள் திட்டு வாங்க வேண்டியது எங்களிடத்தில் வருகிறது. அவர்கள் கோபமாக எங்களுக்கு போன் செய்கிறார்கள். போன் செய்து சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லிக் கொடுத்தீங்க, நீங்க சொல்லிக் கொடுத்த ஒண்ணுமே என் புள்ள செய்யலையே, என் புள்ள அதிகமா கோபப்படுத்தாலும் செய்யறான், எப்போதுமே போனத்தான பார்த்துட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் டிவி தானே பார்த்துட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் தொழுகிறதே இல்லையே, நீங்க என்னத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க? காலையில இருந்து மாலை வரைக்கும் ஸ்கூலுக்கு போறீங்க, அந்த ஸ்கூல் வாத்தியார்ட்ட ஏதாவது இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? ஸ்கூல் பிரின்சிபால கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா?
ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் வருகிறீர்கள், அதுவும் தாமதத்தோடு தான் வருகிறீர்கள். அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கேட்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம், அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து உள்ள செய்தியை சொல்கிறோம், அதன் மூலம் நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தில், ஒரு மிகப்பெரிய நல்ல எண்ணத்தில் தான் இந்த மதரசாவுக்கு அனுப்புகிறார்கள். அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறது மூலம் என்ன நினைக்கிறாங்க, நீ நல்லா படிப்ப, பெரிய படிப்பு படிப்ப, நிறைய சம்பாதிப்ப அப்படின்னு அவங்க நினைச்சு அங்க அனுப்புறாங்க. ஆனா இந்த மதரசாவுக்கு எதுக்கு அனுப்புறாங்க, நீ நல்ல பிள்ளையா இருப்ப, ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருப்ப, சாலிஹான பிள்ளையா இருப்ப, பெற்றோரை மதிக்கிற பிள்ளையா இருப்ப, சிறுவர்கள் மீது அன்பு காட்டுற பிள்ளையா இருப்ப, ஒழுக்கமுள்ள ஒரு சிறந்த குழந்தையா நீ இருப்ப, அப்படி மாறுவன்ற நம்பி தான் இங்க மதரசாக்கு அனுப்பி இருக்காங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்காக வேண்டியும் உங்கள் பெற்றோரிடத்தில் இந்த ஆசிரியர்களாக நாங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அல்லாஹ் தஆலா பெற்றோருடைய சிறப்புகள் என்ன சொல்கிறாங்க என்று நாம் பார்க்க இருக்கிறோம். சூரா பனி இஸ்ராயில், குர்ஆனுடைய 17வது அத்தியாயம். சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயம். அதில் 23வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது, அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு விதியாக கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். இது யாருக்கும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய முதல் உபதேசம். இந்த உபதேசத்திற்கு அடுத்து அல்லாஹ் இன்னொன்னு சொல்றான்னா அது எவ்வளவு முக்கியமானதா இருக்கும், புரியுதா? அல்லாஹ் ஒன்னு சொல்றான், முக்கியமாக சொல்றான், தன்னை வணங்கணும், தன்னை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்டாக அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வபில் வாலிதைனி இஹ்சானா, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை புரியுங்கள். நம்ம யாராவது பெற்றோர் நன்மை புரியணுமா? நமக்கு சோறு கொடுக்கிறது அவங்கதான், நமக்கு ஆடை கொடுக்கிறது அவங்கதான், நமக்கு கல்வி கொடுக்கிறது அவங்கதான், நமக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கிறது அவங்கதான். இப்படி நமக்கு உண்டான எல்லாத்தையும் நமக்கு அவங்க செய்யறாங்களே, அவங்களுக்கு நாம் என்ன செய்தோம் யோசிச்சு பார்த்துட்டீங்களா? யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க இப்ப இருக்கிறீங்க, இந்த மாதிரியா இந்த பூமிக்கு நீங்க வந்தீங்க, சின்ன பிள்ளையா தான் வந்தீங்க, சிறு குழந்தையா தான் வந்தீங்க, அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா பெருசானீங்க, அதுக்கடுத்து தான் இந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க. இந்தாங்க இங்க உங்க பாக்குறீங்க, உங்க கண்ணு முன்னாடி ஒரு சிறுவன் அப்துல் ரஹ்மான் இருக்கிறானே, அவன் எவ்வளவு சேட்டை பண்றான், சேட்டை பண்றானா இல்லையா? எங்க திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல உச்சா போயிடுறான், திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஆய் போயிடுறான், திடீர்னு பசிக்குன்னு ஏதாவது கேட்கிறான். இந்த மாதிரி தான் நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தீங்க. பல நேரங்கள் இப்போது நீங்கள் பாத்ரூம் வந்தால் நீங்களே சென்று நீங்களே போய் நீங்களே கல்வி கொள்கிறீர்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு உதவி செய்தாங்க தானே, உங்களை மட்டும் கண்டுகொள்ளாமல் இருந்தால் உங்க கட்டால யாராவது ஒருத்தர் வந்துக்க முடியுமா? இது நாத்தம் பிடிச்ச குழந்தை, இந்த குழந்தைக்குள்ள பக்கத்துல போனாலே நாத்தம் அப்படின்னு உன்னை விட்டு எல்லாரும் வெண்டோடி இருப்பாங்க தானே. அப்படி உங்க பெற்றோர் உன்னை விட்டார்களா? உனக்கு உண்டானது அல்லது என்றைக்காவது உன்னை பசியில் விட்டார்களா? பசியில் விட்டாங்களா? நீ சாப்பிடலைன்னா கூட எதையாவது உன்னை காட்டி போனை கொடுத்து அல்லது எதையாவது உன்னை காட்டி உனக்கு ஊட்டுனாங்களா இல்லையா? உனக்கு பசிச்சாலும் பசிக்கலைனாலும் சரியான முறையில உணவு, நீ ஆடை வேணும்னு கேட்டாலும் சரி அல்லது அதை பத்தி நீ கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் சரி உனக்கு சிறந்த ஆடை, இப்படியாக உனக்கு எல்லா வகையிலும் பெற்றோர் உதவி புரிந்தார்களா இல்லையா? அந்த பெற்றோருக்கு நீ என்ன செய்தாய்? இப்போது ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுற, ஆனால் குழந்தையாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு 10க்கும் மேற்பட்ட தடவை சாப்பிடுவேன். ஏன்னா உனக்கு சின்ன வயிறு, சின்ன வாய், அதனால மொத்தமா வயிறு நிறைய சாப்பிட முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிடுவேன், 20 தடவை சாப்பிடுவேன். ஆனா நம்ம 10 தடவை சாப்பிடுறானே இந்த அப்படின்னு உன்னை தூக்கி வெளியில போட்டுட்டாங்களா? இல்ல உன்னை யாருக்காவது தூக்கி கொடுத்துட்டாங்களா? இல்ல இல்ல, 10க்கும் மேற்பட்ட தடவை சாப்பிட்டாலும் உன்னை பராமரித்தார்கள். அது மாத்திரமா? ஒரு தடவை பாத்ரூம் போனா பரவாயில்ல, 2 தடவை பாத்ரூம் போனா பரவாயில்ல, சிறு குழந்தையாக இருக்கும் போது 10க்கும் மேற்பட்ட தடவை, ஒரு நாளைக்கு 2 டாய்லெட் அல்லது 1 டாய்லெட், இது எல்லாத்தையுமே பல தடவை நீ போன. ஆனா அதுக்காக வேண்டி 2 தடவை கழுவியாச்சு, 3ஆவது தடவைக்கு எதுக்கு கழுவிட்டு அப்படின்னு அவங்க விட்டாங்களா? இல்ல இல்ல, நம்மளை கவனிச்சாங்களா இல்லையா?
இப்படி கவனித்த நமது பெற்றோருக்கு நாம் என்ன செய்தோம்? நாம் என்ன செய்தோம்? அவங்களுக்காக ஏதாவது செய்திருக்கிறோமா? அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஒரு சின்ன சின்ன உதவியை எதிர்பார்ப்பார்கள், சின்ன சின்ன உதவியை எதிர்பார்ப்பார்கள். அதற்கு அடுத்து அவங்க எதிர்பார்ப்பதெல்லாம் நீ நல்லா இருக்கணும் தான். நீ நல்லா படிக்க, நீ நல்லா படிச்சா நீ நல்ல வேலைக்கு போவ, நீ நல்ல வேலைக்கு போனா நீ நல்ல உயர்வா நடப்ப, தொழுதா உனக்கு நன்மை கிடைக்கும், நீ நல்ல பிள்ளையா இருந்தா எல்லாரும் சாலையான பிள்ளைன்னு எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். இப்படி அவர்கள் எதிர்பார்ப்பது ஃபுல்லா நீ நல்லா இருக்கணும் தான். அப்படிப்பட்ட பெற்றோரை நாம் கண்ணியப்படுத்துகிறோமா? அவர்களிடத்தில் அன்பாக நடக்கிறோமா? சில பேர் சில்லன்ற பேர்ல அம்மாவை போடிக்கிறது, வாடிக்கிறது, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது. அவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணா அவங்களால இந்த பூஜையில வந்திருக்க முடியும்? உன்னால இன்னைக்கு இந்த அழகான இந்த ஆடையை போட்டு இந்த சும்மாவில் உட்கார்ந்து இருக்க முடியும்? உனக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்தார்கள், தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்தார்கள், தனது அழகை தியாகம் செய்தார்கள். எல்லா வகையான தியாகத்தையும் செய்துதான் இன்றைக்கு நீங்க இருக்கிறார். உனக்கு உன் பேக் இருக்காது, ஸ்கூல் பேக் ஒரு 10 கிலோ இருக்குமா, 8 கிலோ இருக்குமா, அந்த பேக்கோட காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த பேக் உங்ககிட்ட தான் இருக்கணும். அதாவது நீ மாட்டி தான் இருக்கணும். அதை கீழே வைக்கவே கூடாதுன்னு உன்னால முடியுமா? கீழே இறக்கவே கூடாது. நம்ம ஸ்கூலுக்கு போட்டு போறப்பயே எவ்வளவு வெயிட், என்ன நம்ம கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு தான் நீ என்ன செய்யற, மாற்ற. அதுவும் நீ உனக்கு ஆட்டோ இருக்கும் அல்லது பைக் இருக்கும். முதல்ல போய் பைக்ல வச்சிருவா அல்லது ஆட்டோல வச்சிருவா. ஸ்கூல்ல இறங்கி அந்த ஒரு சின்ன கேப்ல தூக்கிட்டு போவ. அதுக்குள்ளேயே என்ன வெயிட், என்ன அதிகம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்படிதான் சொல்லிட்டு இருக்க, அப்படிதான் உனக்கு இருக்குது. ஆனா இதவே ஒரு நாள் ஃபுல்லா உன்னால வைக்க முடியுமா? ஒரு வாரம் ஃபுல்லா உன்னால தூக்கி வச்சுக்கிட்டு எப்பயுமே கீழே இறக்கக்கூடாது. பாத்ரூம் போனாலும் கீழே இறக்கக்கூடாது, குளிச்சாலும் கீழே இறக்கக்கூடாது, அதே மாதிரி நீ சாப்பிட்டாலும் கீழே வைக்க கூடாது, தூங்கினாலும் கீழே வைக்க கூடாது அப்படின்னு உனக்கு நான் சொன்னேன்னா இத மிகப்பெரிய கொடுமை நினைப்பியா? நினைக்க மாட்டியா? இது மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய அநியாயம். உங்களை மாதிரி இரக்கமில்லாதவர் யாருமே இல்லை நீ நினைப்பியா? நினைக்க மாட்டியா? அவ்வளவு கஷ்டமா இருக்குமா? இருக்காதா? ஆனால் நீ வயிற்றில் இருக்கும் போது இது போல ஒரு வெயிட்டை தான் அவங்க சுமந்துட்டு இருந்தாங்க, இது போல ஒரு வெயிட்டை தான் அவங்க சுமந்துட்டு இருந்தாங்க. நீ பாத்ரூம் போகும்போது பேக்கை கட்டி வச்சிருவல, அந்த மாதிரி யாராவது குழந்தைய தூக்கி வெளியில வச்சு பாத்ரூம் இருக்காங்களா? வயிற்றில் இருக்கும்போது முடியாதானே? வயிற்றுல தான் நீ குழந்தையா இருந்த. அப்படி இருக்கும்போது என்றைக்காவது உன்னை தூக்கி வச்சுட்டு போனாங்களா? இல்ல இல்ல, அப்படிதான் உன்னை சுமந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு நீ என்ன செய்தாய்? நாம் என்ன செய்தோம்? இதான் செய்திருக்கிறோமா? அதனாலதான் அல்லாஹ் தஆலா தன்னை வணங்க வேண்டும், தனக்கு இணை கற்பிக்க கூடாது என்று முதலாக சொல்லிவிட்டு இரண்டாவதாக பெற்றோருக்கு உபகாரம் புரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெற்றோருக்கு உபகாரம் புரியுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீ செய்கிற உபகாரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ செய்கிற உதவி என்ன தெரியுமா? அவருடைய பேச்சை நீ அப்படியே கேட்பது. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போறது, மதரசாக்கு போனா மதரசாக்கு போறது, தொழுனா தொழுவது, போன வைடானா போன வச்சிருது, டிவி இப்ப பார்க்காதனா பார்க்க கூடாது, வெளியே போய் இப்ப விளையாடுறானா விளையாடணும், சரி உள்ள வரானா உள்ள வரணும், இவன் கூட சேருனா சேரணும், இவன் கூட சேராதுன்னா சேராத. இவ்வளவுதான் உங்களுக்கு அதிகபட்சம் எதிர்பார்க்கறது. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கனா ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒன்னே ஒண்ணு மறந்துட்டேன், எல்லா ஜாமானும் கூட ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, ஒன்னே ஒண்ணு மறந்துட்டேன், இந்த மல்லித்தலையும் மறந்துட்டேன்டா, இந்த மிளகாத்தூள் மட்டும் மறந்துட்டேன்டா, இதை மட்டும் வாங்கிட்டு வரலாம் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதை செய்யறதுக்கும் கூட அவ்வளவு கஷ்டப்படுற, அவ்வளவு சிரமப்படுற. இது எதுக்கு நீ ஃபீல் பண்ற? எனக்கு வேலை வாங்கி கொள்ளுவியா நீ கேட்கிற? இதெல்லாம் அநியாயமாகும். உனக்கு அவர்கள் செய்த உதவியில் ஒரு சிறு அளவும் கூட நீ திரும்ப செய்யறதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வஸைனல் இன்சான பிவாலிதிஹி ஹுஸ்னா, நாம் மனிதனுக்கு பெற்றோரை நன்மை செய்யும்படி உபதேசித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உபதேசம் என்ன? பெற்றோருக்கு நன்மை புரிய வேண்டும், பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். 29வது அத்தியாயத்துடைய 8வது வசனம், மேலும் 31வது அத்தியாயத்துடைய 14வது வசனம், அன்ஷ்குர்லி, எனக்கு நன்றியுள்ளவர்களாக நடங்கள், வலிவாலிதைக்கு, உங்கள் பெற்றோருக்கும் நன்றியுள்ளவர்களாக நடங்கள், உங்கள் பெற்றோருக்கும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். ஸ்கூலுக்கு போய் ஒருத்தருக்கு பேனா உதவியா கொடுக்கிற, உன் லஞ்ச்ல கொஞ்சம் மிச்சத்தை கொஞ்சம் கொடுக்கிற, அவன் உனக்கு எதிரா பேசுறா, நீ சும்மா இருப்பியா? ஏண்டா நான் சாப்பாடு வர்றப்ப உனக்கு தந்தனே, உனக்கு பேனா தந்தனே, எனக்கு அநியாயம் செய்யறையே, எனக்கு அநியாயம் செய்யறையே என்று சத்தம் போடுமா இல்லையா? ஒரு சின்ன சின்ன உதவியை செய்து விட்டு அதுக்கே நன்றி உள்ளவனாக ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற அப்படின்னா
உன்னை பெற்று வளர்த்து உன்னை ஆளாக்கிய உன் பெற்றோருக்கு நீ எந்த அளவுக்கு நன்றி நடக்கணும் அப்படிங்கிறத நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் சஹாபி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் தோழமை கொள்வதற்கு, நட்பு கொள்வதற்கு, ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வதற்கு, உன் பாஷையில் சொல்வதாக இருந்தால், உனக்கு புரியும்படி சொல்வதாக இருந்தால், நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வதற்கு உகந்த நண்பர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் நான் நட்பு வைத்துக் கொள்ளணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக் கொள்ளணும், யாரு எனக்கு உகந்த நண்பர் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் போது, உனது தாய் என்று சொன்னார்கள். உனது தாய். நம்ம யாராவது நம்ம அம்மாவை நண்பரா நினைச்சிருக்கிறோமா? ஆனா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை என்ன? உனது தாய் தான் உனக்கு முதல் நண்பர். உடனே அந்த சஹாபி, இரண்டாவது யார்? முதல் நண்பர் தாய், ஓகே, இரண்டாவது நண்பர் யார் என்று கேட்கிறார். இரண்டாவது நண்பரும் உனது தாய் தான். மூன்றாவது நண்பர் யார்? மூன்றாவது நண்பரும் உனது தாய் தான். நான்காவது நண்பர் யார்? நான்காவது நண்பர் உனது தந்தை என்று சொன்னார்கள். பரிசு கொடுப்பதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தான் கொடுப்போம். அப்படி பார்த்தால் முதல் 2, 3 ஆகிய இந்த மிகப்பெரிய கண்ணியம் தாய்க்கு இருக்கிறது. அவர்கள் தான் நீ நட்பு வைத்துக் கொள்வதற்கு மிக மிக நெருக்கமானவர்கள், மிக மிக அன்புக்குரியவர்கள். உனக்காக வேண்டிய நன்மையை மட்டுமே நினைக்கிற ஒருவர் இந்த பூமியில் வாழ்வதாக இருந்தால் அது தாயும் தந்தையும் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ நட்பு கொள்வதற்கு முதல் தகுதியுடையவர்கள் உனது தாய், உனது தாய், உனது தாய், அதற்கடுத்து தந்தை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, உங்கள் தாயுடைய பேச்சை அப்படியே கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை அப்படியே கேட்க வேண்டும். அவர்களிடத்தில் மிகவும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆ உரை நிகழ்த்துகிறார்கள். ஜும்ஆ உரை நிகழ்த்த ஆரம்பிக்கும் போது அவர்கள் அந்த படியில் ஏறுகிறார்கள். படியில் ஏறும் போது ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள். இப்படி வழக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த ஜும்ஆவின் போது மட்டும் ரசூலுல்லாஹ் ஆமீன் 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 என்று சொன்னார்கள். ஜும்ஆ முடிந்தது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, எப்போதும் இப்படி நீங்கள் செய்ய மாட்டீர்களே, இன்றைக்கு ஏன் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்கள் என்று கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 துஆக்களை என் முன்னால் தோன்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அந்த 3 துஆக்களும் அப்படியே நடக்கட்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். அதில் முதலாவது பிரார்த்தனை, இரண்டாவது பிரார்த்தனை, மூன்றாவது பிரார்த்தனை இது என்று சொன்னார்கள். அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா? யார் ஒருவருக்கு பெற்றோர் இருந்து பெற்றோருக்கு உபகாரம் செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாருக்கு பெற்றோர் இருந்து அவருக்கு நன்மை செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். சொன்னது யார்? நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யார்? அல்லாஹ்வின் தூதர். அவர் பிரார்த்தனை மறுக்கப்படுமா? அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை மறுக்கப்படுமா? அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை என்ன? யார் பெற்றோர் இருந்து அந்த பெற்றோருக்கு நன்மை செய்யவில்லையோ, உதவி வரவில்லையோ அவன் நாசமாகட்டும். சாதாரண ஒரு மனுஷன் உன் ஃப்ரெண்ட் உன்னைய நாசமா போன்னு சொன்னா எப்படி உனக்கு கஷ்டமா இருக்கும்? ஏன் நீ நாசமா போன்னு சொன்ன, ஏன் எனக்கு சாப்பிட விடல அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோமா? இது யாரு இந்த மாதிரி சொல்லியிருக்கா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தை பார்க்கிறது அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தந்தை. சிலர்கள் தாய்களை கூட அட்டாச் நடந்துக்குவாங்க, ஆனா தந்தை என்னமோ விரோதியாக பார்க்கிற பழக்கம். சில பேர் தாய்கிட்ட அன்பா நடந்துக்குவாங்க, பாசமா நடந்துக்கிறாங்க, ஆனா வாப்பா கிட்ட மட்டும் எகிருவாங்க, வாப்பா கிட்ட மட்டும் அப்படியே தள்ளி தள்ளி நிற்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சஹ்து ரப்பி ஃபீ சஹ்தில் வாலிதி. இறைவனின் திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது, இறைவனின் கோபம் தந்தையின் கோபத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் உன்னை நேசிக்கிறானா, உனது தந்தை உன்னை நேசித்தால் அல்லாஹ் நேசிக்கிறான் புரிஞ்சுக்க. உனது தந்தை உன் மீது வெறுப்போடு கோபத்தோடு இருந்தால் அல்லாஹ் கோபித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள். அன்புக்குரிய மாணவர்களே, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தந்தை உன்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் அல்லாஹ் பார்ப்பான். ஆகவே தந்தையிடத்தில் மிகவும் அன்புடனும் பாசத்துடனும் இருங்கள்.
அவருடைய அன்பை பெறக்கூடியவராக இருக்கிறது. மாணவர்கள் தான் பண்ணணும். நீங்க இது கவனிங்க, எங்கிட்டு பார்க்க கூடாது, இங்க மட்டும் தான் கவனிக்கணும். இறைவனின் திருப்தி, தந்தையின் திருப்தி இருக்கிறது. நம்ம வாப்பா நம்ம மேல, நம்ம தந்தை, நம்ம அத்தா, நம்ம டாடி நம்ம மேல கோபமா இருந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேல கோபமா இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம வாப்பா எப்ப சூப்பர் பிள்ளை, தங்க பிள்ளை அப்படின்னா அல்லாஹ் இவன் என்னுடைய நல்ல அடிமன் அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். இது ஒரு அடையாளம் நமக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நமது பெற்றோரிடத்தில் மிகவும் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முஃமினாக, ஒரு நபியாக இருந்தாலும் கூட அவருடைய தந்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சிலை வணங்கக்கூடிய ஒரு காஃபிராக இருந்தார். அவர் யார்? சிலை வணங்கக்கூடிய காஃபிர். சிலை வணங்கக்கூடிய ஒரு காஃபிர் என்பது உச்சபட்ச பெரும்பாவம். அப்படிதானே? சின்ன பாவம் கிடையாது, உச்சபட்ச பெரும்பாவம். அந்த உச்சபட்ச பெரும்பாவம் செய்த அந்த தந்தைகளிடத்தில் இப்ராஹிம் எப்படி பேசினார் தெரியுமா? யா அபதி, எனது அன்பு தந்தையே. அவர் என்ன செஞ்சார்? பெரும் பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். அதே நிலையில் ஒருவன் மரணித்தால் அவனுக்கு நிரந்தர நரகம். இவ்வளவு பெரும் பாவம் செய்த அந்த தந்தைகளிடத்தில் பேசும்போது எப்படி பேசுகிறார்? யா அபதி, எனது அருமை தந்தையே, எனது பாசமிகு தந்தையே என்று பேசினார். ஆகவே உனது தந்தையும் உனது தாயும் ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் கூட அந்த தவறுக்காக வேண்டி நீ என்ன செய்யக்கூடாது? பழிக்க கூடாது. அந்த தவறுக்காக என்ன செய்யக்கூடாது? பழிக்க கூடாது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்காக என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர, அவர்கள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பழிக்க கூடாது. அடுத்ததாக இன்னொரு ஒரு சம்பவம். ஒரு 3 நபர்கள், ரசூலுல்லாஹ் ஒரு சம்பவம் சொல்றாங்க. 3 நபர்கள், ஏற்கனவே உள்ளது டைம் இல்லாதனால நமக்கு உண்டான பாயிண்ட்களை மட்டும் சொல்றேன். ஒரு 3 நபர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு காட்டு பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்கிறது. அதற்காக ஒரு குகைக்குள் நுழைகிறார்கள். குகைக்குள் மாட்டிக் கொள்கிறார்கள். குகையிலிருந்து வெளியில வர வேண்டும். என்னென்னமோ முயற்சிகள் செய்கிறார்கள். அவர்களால் வெளிவரவே முடியல. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொருத்தரும் அவர் செஞ்ச மிகப்பெரிய நல்ல அமலை வச்சு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வோம். அந்த பிரார்த்தனை மூலம் அல்லாஹ் இருந்து நம்மளை காப்பாற்ற கொடுனோட்டு அங்குள்ள ஒரு நபர் சொல்றார். மூவரும் செய்த நல்ல அமலை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அந்த குகையிலிருந்து தப்பிக்கிறார்கள். அந்த குகையிலிருந்து வெளியே வருகிறார்கள். அதில் ஒருவர் யார் தெரியுமா? நான் ஆடு மேய்ப்பவன். ஆடு மேய்த்துக் கொண்டு ஒரு நாள் தூரத்துக்கு சென்று விட்டேன். பிறகு தாமதமாக நான் வீட்டுக்கு வந்தேன். எனது தாயும் தந்தையும் தூங்கி விட்டார்கள். அவர்கள் எழுந்திருக்கும் போது பசுவுடன் எழுந்திருப்பார்களே என்பதற்காக வேண்டி இரவு முழுக்க அவர்கள் கொண்டான பாலை வைத்துக் கொண்டு பக்கத்திலேயே நான் நின்றேன். யா அல்லாஹ், உனது அன்பிற்காக, உனது திருப்பத்தத்திற்காக வேண்டி என் பெற்றோர்களை மதித்து இரவு முழுக்க நான் பக்கத்திலேயே இருந்தேன், பாலை வைத்துக் கொண்டு. இதற்காக என்னை நீ மன்னித்து இந்த இடத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று கேட்கும் போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரித்தார். பாருங்கள், பெற்றோருக்கு நான் உதவி செய்தால் நமது பிரார்த்தனை கூட அல்லாஹ் அங்கீகரிப்பான். நம்ம கேட்கறோமா இல்லையா? நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு வக்கீல் ஆகணும், நான் ஒரு சிறந்த ஆலிம் ஆகணும் ஆசைப்படுறோமா இல்லையா? இந்த ஆசையை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறோமா இல்லையா? அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு நமது பெற்றோருடைய அன்பு மிக மிக முக்கியமானது. பெற்றோரை பகைச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் யாரும் வெற்றி அடையவே முடியாது. அப்படி ஒரு வேளை ஒருவன் வெற்றி அடைந்தால் அது உண்மையான வெற்றியும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரவு முழுக்க நின்று அந்த தந்தைக்கும் தாய்க்கும் உணவளித்ததற்காக வேண்டி அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பு தந்தார். ஆனால் இன்னைக்கு தாயும் தந்தையும் ஒரு சிறு வேலை சொன்னாலும் கூட அதற்காக நம்ம என்ன செய்யறோம்? கஷ்டப்படுறோம். எதுக்கு என்ற வேலை சொல்லிட்டே இருக்கிற, வேலையே இல்லையா என்றெல்லாம் நாம் நமது தாயை பார்த்து கடும் சொற்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களை நாம் தாய் தந்தையிடத்தில் மிகவும் அன்புடனும் பாசத்துடன் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சம்மர் வகுப்பு மடியும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த பிள்ளைகளாக, ஒரு பாசமிகு பிள்ளைகளாக, அல்ஹம்துலில்லாஹ், இந்த அப்துல்லாஹ் பின் அல்பாரக் தஹ்மீதுல் குர்ஆன் மன்னக்கல்விக்கு வந்த இந்த பிள்ளைகள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அவருடைய அந்த பழக்கமே மாறியது. அவருடைய அந்த பழக்கமே அப்படியே மாறிச்சு. இப்ப எங்கிட்ட ரொம்ப மென்மையா நடந்து கொள்றாங்க, எங்கிட்ட அன்போடு நடந்து கொள்றாங்க. ஒண்ணு முடியலைன்னா கூட அதுல ஹார்ட்ஸ் தேவையில்லை. ஒண்ணு முடியல, கடைக்கு போயிட்டு வரலாமா, ப்ளீஸ்மா, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுமா, நான் அப்புறம் வேணா போட்டுமா, எனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரலாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா அப்படின்னு அவங்க என்ன செய்ய போறாங்க? சரிடா தம்பி அப்படின்னு சொல்லி போறாங்க.
இப்படி நன்மை உனக்கு நீ செய்யி, ஆனால் அதுல கடுமை காட்டாத. தாய் என்ன செய்யாத, கடுமை காட்டாத. அவங்க மென்மையானவர்கள், உன் மேல அப்படியே குழந்தையா இருக்கிறப்போ உன்னை வளர்த்தவங்க, அதனால அவங்கள நீ மென்மையா சொல்லுவோம். நான் முடியல, நான் கூட நிறைய எழுத சொல்றாங்க, ஆமா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் விளையாட்டு நான் எழுதுறேம்மா. இந்த மாதிரி நீ சின்ன சின்ன எக்ஸ்கியூஸ் கேட்டா ஒரு பெற்றோர் நிச்சயமாக தருவார்கள். அவர்களுக்கு கடுமையாக நடக்காதீர்கள், அவர்களுக்கு அன்போடு நடங்கள் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, பெற்றோருடைய சிறப்பு என்ற தகவலை பார்த்து வருகிறோம். இந்த பெற்றோருடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஒரு சம்பவத்தை இப்போது இரண்டாவது உரையில் பார்த்திருக்கிறோம். உவைஸ் அல் கர்னி ரஹிமஹுல்லாஹ். உவைஸ் அல் கர்னி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஒரு முஃமினான நபர். ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஒரு முஃமினான நபர். ரசூலுல்லாவை யார் முஃமினான நிலையில் சந்தித்தார்களோ அவர்கள் எல்லாம் சஹாபிகள். ரசூலுல்லாவை யார் முஃமினாகி போய் சந்திச்சாலும் சரிதான், அல்ல ரசூலுல்லாவை பார்த்த பிறகு அவங்க அப்ப கைவா சொன்னாலும் சரிதான், அவங்க யாரு? முஸ்லிம் சஹாபிகள். சஹாபிகள் யாரு? ஒரு மிகப்பெரிய அந்த சஹாபி சஹாபின்னு எவ்வளவு சொல்றோமா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. சஹாபிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான் என்பது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. நீங்க யாராவது ஒரு நல்ல பையனை பார்த்து அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றது பெருமையா நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? உங்களோட படிச்ச ஒருத்தன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், என்ன சொல்லுவீங்க? பாக்குற மாட்டேதான், அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா தெரியுமா, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களோட படிச்சவன் ஒரு நல்ல நிலைமையில இருந்தான்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போய் ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டானா, அந்த மாதிரி கோல்டு மெடல் வாங்கினான்ல, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு பெருமையா சொல்லுவீங்க, அப்படித்தானே? ஆனால் உண்மையான பெரிய கண்ணியம் யாருன்னா சஹாபிகள், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்கள். நான் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு, ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன், ரசூலுல்லாஹ்வோட சாப்பிட்டு இருக்கேன், ரசூலுல்லாஹ்வோட நடந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் தொழ வச்சாங்க நான் பின்னாடி தொழுதேன். இப்படி எல்லாம் சொல்வது எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய சிறப்பு. சிறப்பா இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை பெற்றோருக்காக வேண்டி இவர் தியாகம் செய்கிறார். உவைஸ் அல் கர்னி ரஹிமஹுல்லாஹ், இவர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்திலேயே என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தால் அல்லாஹ்வின் தூதரை வந்து சந்தித்தால் சஹாபி என்று ஆகியிருப்பார், சஹாபி என்று ஆகியிருப்பார். மிகப்பெரிய கண்ணியம் கிடைத்திருக்கிறோம். ஆனால் அவருடைய பெற்றோர் ரொம்ப வயதானவர்களாக இருந்தார்கள். அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக என்ன செய்யல, அல்லாஹ் தூதரை வந்து சந்திக்க வரல. அவர் வெளிநாடுல இருந்தாரு, அவங்க தாய் தந்தையை கவனிச்சுட்டு இருந்தாரு. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து கொண்டு அவங்க மதீனால இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைஸ் அல் கர்னி என்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறாரு? தாய் தந்தையை கவனிப்பதற்காக இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் போய் உங்களுக்கான பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னால், அவர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான். எவ்வளவு பெரிய கண்ணியம் பாருங்க, எவ்வளவு பெரிய கண்ணியம். ரசூலுல்லாஹ் கூட இருந்த எத்தனையோ சஹாபிகள் அவர்கிட்ட போய் அவர் துஆ செஞ்சா அல்லாஹ் அங்கீகரிப்பான்னு யாருக்கும் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லல. அவரை சந்திக்க ரசூலுல்லாஹ் சந்திக்க வராத வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உவைஸ் அல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் சொல்றாங்க, அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி கேளுங்கள், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான். எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய கண்ணியம். சஹாபிகள் கண்ணியம் எவ்வளவு பெரிய கண்ணியம், அது பெருசு. ஆனா அதை விட பெருசா போச்சு, அதை விட பெருசா போச்சு. ஏன்? தாய் தந்தைக்காக வேண்டி அவர் வராமல் இருந்தார், தாய் தந்தைக்காக அவ்வளவு ஒரு தியாகம். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, இந்த அளவிற்கு என்னது குழந்தையை மார்க்கம் வந்து பெற்றோருக்கு சிறப்புகளை வழங்கி இருக்கிறது. இதை நாம் அனைவரும் கவனத்தில் கொண்டு நாம் நமது பெற்றோருக்காக துஆ செய்ய வேண்டும். பெற்றோருக்காக அழகான ஒரு துஆவை குர்ஆன் கற்றுத் தருகிறது. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டிப்பாக மனனம் செய்ய வேண்டிய இந்த ஒரு பிரார்த்தனை குர்ஆனில் வருகிறது. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பி இறைவா இர்ஹம்ஹுமா, எங்கள் பெற்றோர் இருவர் மீதும் அருள் புரிவாயாக. கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறுவனாக இருக்கும்போது எப்படி எனது பெற்றோர்கள் என்னை பராமரித்தார்களோ அப்படி நீ அவர்களை பராமரிப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை நீங்கள் அனைவரும் கண்டிப்பான முறையில் மனப்பாடம் செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனையை 5 நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நாம் ஒரு சிறந்த பிள்ளைகளாக நடந்து கொள்வோமாக. நமது பெற்றோருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த خلقتني
وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت، اعوذ لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته. Saya